நிகழ் மகிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாளுங்க. என்னுடைய பிறந்தநாளுக்கு இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு வழிபாடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பூ, நெய், எலுமிச்சம்பழம் 3 வாங்கியிருக்கோங்க. எங்கள் ஊரில் ஐயப்பன் கோயில் ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சுங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்னடா 6 வருஷம் ஆச்சு, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு நேரடியாக போகணும், மலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதனால வந்துட்டு இங்கே வெள்ளை கோயிலில் இருக்கிற எங்கள் ஊர் கோயிலுக்கு நான் போகாமல் இருந்தேன். சரி, இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி போய் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு. அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. ஐயப்பனை வந்து உள்ளுக்குள்ளே காட்டலைங்க. நான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு கேட்காம நம்ம எடுக்கக்கூடாது. இதுவே வீடியோ கேட்டோம், அவங்க வந்துட்டு கோயில் சுற்றி எடுத்துக்குங்க, ஐயப்பனை காட்ட வேணான்னாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல ஒரு தரிசனங்க. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் வந்துட்டு ஒய்ஃப் வந்து பூரி செஞ்சுருந்தாங்க. பிறந்த நாளுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செஞ்சுருந்தாங்க. கேசரியும் செஞ்சுருந்தாங்க. கேசரி வந்து வீடியோவில் காட்டலைங்க. கேசரியும் செஞ்சுருந்தாங்க. பூரி, தேங்காய் சட்னி. எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்துட்டு உருளைக்கிழங்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து பூரி குருமா செஞ்சுருந்தாங்க. நம்மளுடைய நிகழ்மகிழ் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்னே சொல்கிறதில்ல, சொந்தங்களுக்காகவும் ப்ளஸ் வந்து எங்களுடைய வாடிக்கையாளரையும் நாங்கள் வாடிக்கையாளர்னு சொல்கிறதில்ல, நிகழ்மகிழ் ஃபேமிலியாக தான் பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து கிவ் அவேவும் ஆஃபரும் இருக்குது. என்னென்னு வீடியோ முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் அந்தளவுக்கு நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா நம்ம குழந்தைகளும் பெருசாகிட்டாங்க, நாம் செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நம்ம யூடியூப் சேனல் எப்போ வந்து 100K ரீச் பண்ணுறோமோ அப்போ ஒரு கேக் வெட்டிக்கலாங்க. நிகழ்மகிழில் நாங்கள் வந்து படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு வரோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்கூட. ஏன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்லேருந்து இன்றைக்கி வந்து 11,000 சப்ஸ்கிரைபர், 10,000 தாண்டிட்டோம். நமக்கு வந்து ஸ்டோரி டேப் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் நமக்கு வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கு. 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்தோம் அப்படின்னா ஸ்டோரி டேப் வந்து எனேபிள் ஆகும், நமக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்டோரி டேப்பில் உண்டான ஒரு 3 வீடியோ வச்சு கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு 10,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர் மூலமாக நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிறது வீடியோ பதிவு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். என்னுடைய நோக்கம் வந்து நான் மட்டும் வளரணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லைங்க. எல்லாரும் யூடியூப்ங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நாம் வந்து வர்த்தகம் ரீதியாகவும் சரி, இல்லை நம்ம பொருளை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் சரி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்முங்க. அதை எல்லாரும் நல்ல முறையில் பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ யூடியூப்பில் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அது தொடர்ந்து போடுறதுக்கும் அது உங்களுடைய ஆதரவு இருந்து அப்படின்னா நான் தொடர்ந்து அதுக்குண்டான வீடியோ பதிவு தருகிறேங்க. நம்ம யூடியூப் சேனல் எப்படி படிப்படியாக வளருதோ அதே மாதிரி நிகழ்மகிழ்லையும் நாங்கள் படிப்படியாக ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் மால்ட் பண்ணோம். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்தாக பண்ணி கொடுத்தோம். தமிழ்நாட்டிலே யூனிக்காக செவ்வாழையை தேர்ந்தெடுத்து செவ்வாழையில் மால்ட் பண்ணோம். அப்புறம் மூலிகை டீ, சில்லி 65 பொடி எல்லாத்துக்குமே பிடிக்கும், அதனால அதுக்கும் நம்ம பொடி தயாரித்தோம். ஹேர் ஆயில் பண்ணோம், மூட்டு வலி தைலம் பண்ணோம். இது மாதிரி நாங்கள் படிப்படியாக ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஏன் நம்ம வந்து சோற்று கற்றாழையில் மால்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா சோற்று கற்றாழை வந்து நிறைய பேர் வந்து ஒதுக்கிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனையில் வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து சோற்று கற்றாழை மால்ட்டுங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தயாரிப்பு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய பர்த்டேக்கு ஆஃபரும் ஒன்று கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆஃபர் என்ன அப்படின்னா, என்னுடைய பர்த்டேக்கு இன்னையிலேருந்து ஒரு 5 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 15 தேதி, காமராஜர் ஐயா பிறந்தநாள். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப லைக் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய தலைவரோட பிறந்தநாள் அப்போ நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஆஃபரும் கொடுக்குறோம். ஆஃபர் என்ன அப்படின்னா, எங்களுடைய நிகழ்மகிழ் தயாரிப்பு எந்த தயாரிப்பு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்குறப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு கோடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோடை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 15 to 20% ஆஃபருங்க. அது வந்து சில
ப்ராடக்ட்டுக்கு வந்து 15%, சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 20% கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்துட்டு இன்னும் மானிட்டைசேஷனே எனேபிள் ஆகலை. ஏன்னா நமக்கு இன்னும் வாட்ச் அவர் வரல. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணுங்கிறத என்னுடைய மோட்டோ. இது யூடியூப்குள்ளே வந்து நான் சம்பாதிக்கணும்னு வரல, நல்ல விஷயத்த சொல்லணும்னு தான் வந்திருக்கேன். அதற்கு நீங்கள் ஆதரவும் தந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ எங்களுடைய அந்த ஆஃபரை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கு என்ன கோடு அப்படின்னா, இன்னைக்கு வந்து காமராஜர் ஐயா பிறந்தநாள். அதனால வந்துட்டு எண்ணம் காமராஜர் ஐயா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாம் வந்துட்டு அது ஆஃபர் கொடுத்துடலாங்க. உங்களுக்கு வந்து 15 to 20% வரும். சில ப்ராடக்ட்டுக்கு 15%, சில ப்ராடக்ட்டுக்கு 20% நாங்கள் கொடுக்குறோம். அது என்னென்னங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் படிச்சும் பார்த்துக்குங்க. கோடு மட்டும் வந்துட்டு வீடியோவில் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ஆஃபருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த வீடியோவை யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆஃபர் கண்டிப்பாக உண்டு. கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட், ஏன்னா நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் அப்பவே சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம 10,000 வந்துட்டோம். கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்மகிழ்ல ஒரு 12 தயாரிப்பு இருக்கு. அதுல வந்து ஒரு 10 ப்ராடக்ட், பீட்ரூட் மால்ட் 1/4 கிலோ, செவ்வாழை மால்ட் 1/4 கிலோ, சிறுதானிய சத்து மாவு 1/4 கிலோ, நேந்திர சத்து மாவு 1/4 கிலோ, மூலிகை டீ, சுகர் டீன்னு பேர் வச்சிருக்கிறோம் 1/4 கிலோ, பிளஸ் வந்துட்டு எங்களுடைய சோற்று கற்றாழை மால்ட் 1/4 கிலோ. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு கிவ்அவேங்க. என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு தயாரிப்பு 10 பேர்த்த நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டோம். அதனால வந்து 10 பேர்த்த செலக்ட் பண்ற போறோம். அந்த 10 பேர்த்துல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு அது 100 ரூபா ப்ராடக்டா இருக்கலாம். எங்களுடைய கற்றாழை மால்ட் வந்து 300 ரூபா ப்ராடக்ட், எங்களுடைய சுகர் டீ 300 ரூபா ப்ராடக்ட், பீட்ரூட் மால்ட்டும் செவ்வாழை மால்ட்டும் 250 ரூபா ப்ராடக்ட். என்ன ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அது கிவ்அவே கொடுக்க போறோம். நாங்க வேற ஏதாவது ப்ராடக்டா வாங்கி உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம தயாரிப்பை தாண்டி வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நம்ம இன்னும் வாட்ச் அவர் வரல. வாட்ச் அவர் வந்தாதான் யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷனுங்கிறது எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகி தான் நம்ம வந்து ஒரு சின்ன வருமானமாவது அதுலேருந்து வரும். நான் யூடியூப்லேருந்து நான் எந்த வருமானமும் பெறலைங்க. அதனால வந்து என்னுடைய தயாரிப்பை நான் அன்பளிப்பாக கொடுக்குறேன். அது எவ்வளோ காஸ்ட் வந்தாலும் சரி, நான் அதை அன்பளிப்பாக தரேன். நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்க. அந்த கிவ்அவேல செலக்ட் ஆனவங்க வந்துட்டு எனக்கு ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் கொடுங்க. எங்கள் தயாரிப்பு நாங்கள் உன்னதமாக தயாரிக்கிறோம், அதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களோட உண்மை கருத்துக்களை எனக்கு ஒரு வீடியோ வாயிலாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். பீட்ரூட் மால்ட் எங்கிட்ட தான் வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. என்னை மாதிரி எத்தனையோ பேர் தொழில் முனைவோர் இருக்காங்க. நான் என்னோட பேங்க் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு பண்ணுறேன். சில பேர் எத்தனையோ பேர் வந்துட்டு தொழில் ஆரம்பித்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் உன்னதமாக தயாரிச்சாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்குங்க. நீங்கள் வந்துட்டு அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் மெயினாக வந்து யூடியூப்லேயே மெயினாக நம்ம நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறோங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஹீலர் பாஸ்கர் ஐயாவே வந்துட்டு நிறைய அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை தொடர்ந்து தான் நம்ம அப்படியே பயணிச்சுட்டு வர்றோங்க. நம்மளுடைய கிவ்அவே நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா சின்ன ரூல்ஸ் தாங்க, பெருசாக இல்லை. நம்ம நிகழ்மகிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. எதற்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்னா நிறைய ஆரோக்கிய தகவல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். என்னை மாதிரி நிறைய இயற்கை ஆர்வலர்கிட்ட நான் பேசுகிறேன், நிறைய பாட்டிமார்கள்கிட்ட பேசுகிறேன், நிறைய புத்தகங்களை வந்து நம்ம படித்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கிய தகவல் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நீங்களும் பயன்பெறணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த இதுங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு 1,14,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக் பேஜில் வரல. நான் அதை தவறு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்குங்க. வரும் நாட்களில் நாங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோவும் கொடுக்க போகிறோம். நிறையா நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். நிறையா ஒரு வெளியே போகிறோம், ஒரு விளாக், சின்ன சின்ன விளாகும் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கணும். முடிஞ்சால் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஒரே நோக்கத்துக்காக தான். ப்ளஸ் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் வரும் வருமானத்தில் வந்து என்னுடைய தேவைகள் போக மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம குழந்தைகள் படிக்க வைக்க முடியாத குழந்தைகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்துட்டு இந்த கிவ்அவே எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் இப்போ 12,000 தொட போகுது. 15,000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே இந்த கிவ்அவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ என்னுடைய குழந்தைகளை வச்சு நம்ம ஒரு 10 பேர்த்த செலக்ட் பண்ணி அந்த 10 பேர்த்துக்குமே கொடுக்க போகிறோம். அந்த 10ல் நீங்களும் ஒருத்தராக இருக்க
நான் இயற்கையை வேண்டிக்கிறேங்க. ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ் மகிழ். இன்னைக்கு பிறந்தநாள் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சுங்க. மனைவி வந்து காலையில் பூரி செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் ஐயப்பன் கோயிலில் போய் நல்லா வழிபாடும் சூப்பராக இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நிகழ்மகிழ் யூடியூப் சேனலுக்கு தாங்க. அப்போதான் வந்துட்டு நாங்கள் வளர வளர நிறைய கிவ்அவே கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்மகிழ். வைஃப் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.